வணக்கம். இன்றைக்கி தூத்துக்குடியில் 2வது நாள். முதல் நாள் நேற்று முத்துநகர் பீச்சுக்கு போனோம். இன்றைக்கி ரோஜ் பூங்காவுக்கு வந்திருக்கோம். ரொம்ப அருமையான ஒரு பூங்கா. மிக்க மகிழ்ச்சி. வாங்க உள்ளே போகலாம். பெரியவர்கள் மாலை நேரங்களில் வந்து அமர்வதற்கும், குழந்தைகள் அழகாக ஆரோக்கியமாக விளையாடுவதற்கும், அது அழகாக அமர்ந்து தியானம் செய்வதற்கு, மாலை நேரங்களில் பெரியவர்கள் உட்கார்ந்து தியானம் செய்வதற்கு ரொம்ப வசதியாக இருக்குது. இது பூங்காவை சுற்றி நடைபயிற்சி. இந்த ரோடு அப்படியே சுற்றி ரவுண்டாக நடைபயிற்சிக்கு மிகவும் வசதி வாய்ப்போடு இருக்கிறது. இது பூங்காவின் உள்பகுதி. இது மிகவும் அழகாகவும் நல்ல ரம்மியமாகவும் அழகாக இருக்கிறது. குழந்தைகள் விளையாடுவதற்கு ஊஞ்சல், நடைபயிற்சி செய்வதற்கு, நல்ல குழந்தைகள் அழகாக விளையாடுவதற்கு மாலை வேளைகளில் மிகவும் அழகாக இருக்கிறது. மாலை வேளைகளில் இளைஞர்கள் விளையாடுவதற்கு சிறந்த விளையாட்டு திடல்கள் எல்லாம் இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்கும். அதாவது முத்துநகர் கடற்கரையில் குழந்தைகள்லாம் விளையாடி நல்லா குளிக்கலாம். இங்கே குளிக்க முடியாது. மற்றபடி நல்ல இயற்கை காட்சிகளெல்லாம் மிக அருமையாக இருக்கும். நல்ல அருமையான பூங்கா. அப்படியே பூங்காவை சுற்றி அந்த நடைபயிற்சி பாதை போட்டிருக்காங்க. இது ஆண் பெண் இருவரும் அழகாக சுற்றி அந்த பார்க்கு பூரா சுற்றி அந்த நடைபயிற்சி செய்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. சாயந்தர நேரத்தில் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இரவு விளக்கு வெளிச்சத்தில் என்ன அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே இந்த பூங்காக்கில் அப்படியே குழந்தைகளோடு உட்கார்ந்துருந்தா நல்லா அழகாக பொழுது போக்கிக்கிட்டு போகலாம். என்ன அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா பராமரிப்போடு அழகாக வச்சுருக்காங்க. இந்த முதலை, பெரிய மீன் இதெல்லாம் பாருங்கள். எல்லாமே இரும்பில் செஞ்சது. அதாவது வாகனங்கள்லேருந்து பிரித்து எடுக்கப்பட்ட பொருள்கள்லேருந்து செஞ்சது. திமிங்கலம் செஞ்சு வச்சுருக்காங்க பூரா இரும்பில். அதாவது வாகனத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட பொருட்கள்லேருந்து செஞ்சது. அங்கே குழந்தைகள் விளையாடுவதற்கு ஹெலிகாப்டர். இந்த பக்கம் இது போர்டு அழிஞ்சிருக்கு. தவளை மாதிரி இருக்குது.